22 வயசுல டெல்லி சுல்தானையே மிரள வச்ச ஒரு வீரன் அவன்தான் செஞ்சி தேசிங்க ராஜா. முகலாயர்களோட வரி வசூலை எதிர்த்து தன்னந்தனியா நின்று போர் செஞ்ச சிங்கம். அவரோட குதிரை நீலவேணி மேலே ஏறி அவர் பாயும் போது எதிரியோட படைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் யமனா தெரிஞ்சாரு. ஆற்காடு நவாபோட படையை பார்த்தீங்கன்னாக்கா வெகு சிலர் மட்டும்தான் எதிர்த்தாங்க. ஆனா விதி பார்த்தீங்கன்னாக்கா வேற மாதிரி இருந்தது. தன்னோட நண்பன் முகமது கான் இறந்த செய்தி கேட்டு கலங்கினாலும் தேசிங்க ராஜா தன்னோட புறமுதுக காட்டாம 1714 நடந்த அந்த போர்ல பார்த்தீங்கன்னாக்கா வீர மரணம் அடைஞ்சாரு. ராஜா தேசிங்கு வீர மரணம் அடைஞ்சதை கேட்டு செஞ்சி கோட்டையே கண்ணீர் வடிச்சுது. ஆனா அவர் மனைவி ராணிபாய் பார்த்தீங்கன்னாக்கா அளவில் ராஜாவோட உடன்கட்டை ஏறிட்டாங்க. இந்த செயலை செஞ்சதுக்காக ராஜா தேசிங்கு மற்றும் ராணிபாயின் வீரத்தை கண்டு வியந்த ஆற்காடு நவாபு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நகரத்தையே உருவாக்கினார். இதற்காக அதுவே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டைன்னு அழைக்கப்படுது. 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 80,000 படை வீரர்களை பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 350 குதிரை படை வீரர்களை வச்சுட்டு இவர் எதிர்கொண்டு வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. இப்படி ஒரு வீரம் பிறந்த ஊர்ல நாம இருக்கிறத நினைச்சாலே நமக்கே உடம்பு சிலுக்குது. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ட்டு அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா அப்படியே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். தேசிங்க ராஜா பார்த்தீங்கன்னாக்கா இந்த செட்டிக்குளம் பகுதியில தான் புதைக்கப்பட்டு இருக்காரு. செஞ்சி கோட்டைக்கு நீங்க போறவங்களா இருந்தாக்கா மறக்காம இந்த வீரம் புதைக்கப்பட்டுள்ள இடத்தையும் போய் பாருங்க. உங்களுக்கே உடம்பு மெய் சிலுத்து போயிடும்.